சீமான் மிகப்பெரிய அளவுக்கு ஜம்பாவார். விஜய் தொடர்பான செய்திகள், பொய்யான போலியான கருத்து கணிப்புகள், ஊடகங்கள் விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. காரணம், சீமான் ஒரு எலிஜிபிள் லீடர்னும் விஜய் இன்எலிஜிபிள்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி வதந்திகளை பரப்பிட்டு இருப்பார். சீமான் கம்பேரிசன் சீமானை உயர்த்திச்சோ, எப்படி தினகரன் சீமான் கம்பேரிசன் சீமானை உயர்த்திச்சோ, அதே மாதிரி சீமான் விஜய் கம்பேரிசனும் சீமானை உயர்த்தும். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுக சொல்கிறாரு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு சொல்கிறாரு. பாஜகவுக்கு எதிரான தன்னோட அரசியல் களத்தை பெருசாக ஆடுறாரு. சரி தப்புக்குள்ளே வரல, அவர் என்ன செய்கிறாருங்கிறதுக்குள்ளே தான் நான் சொல்கிறேன். காரணம், 23% எடப்பாடி பழனிசாமி ஆதரவு வாக்குகளும் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அது பொருந்தா கூட்டணியாக போயிருமா, எலித்தவள நட்பாக போயிருமா? அந்த நிலைப்பாட்டில் சீமான் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள்னு சொல்லி தன்னோட நிலைப்பாட்டை எடுத்து களமாடினார். இப்போ எடப்பாடி பல்ட்டி அடித்து பாஜக சைடு போயிட்டார். நான் வரவேற்கிறேன். மோடிக்கு 20% ஓட்டு உள்ளுக்குள்ளே வர்றது, பாஜக எதிர்ப்புலேருந்து வர்றதை மோடி ஃபார் பிஎம் 2020 வரவேற்கிறேன். பட் இன்னும் சென்சிட்டிவான இண்டோ பாக் மேட்டர்லேயே வந்து சீமான் கடுமையாக எதிர்த்து பண்ணுறாருன்னா, தமிழ் மண்ணில் தனக்கு அது ஆதரவு வளையத்தை கொடுக்கும்னு கருதுறாரு. விஜய் இன்னும் தனித்து போட்டியாக கூட்டணியாங்கிறதுல இல்லை. விஜய் தரப்பு போலியான பொய்யான கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடுவாங்க. அது சீமான உயர்த்தும். இப்படி பல இஷ்யூகளை வச்சு தொடர்ந்து 5வது முறையாக தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமானுக்கு வந்து பெரிய அளவு மக்கள் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஜகவோட மறைமுக ஆதரவு நிலைப்பாடும் இருக்குதுன்னு ஒரு மேலே ஒரு சாயம் பூசுறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பூசத்தான் செய்வாங்க. அது நாம் அவங்கள பூசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதே குற்றச்சாட்டு அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே இருந்துட்டு தானே இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலே அந்த இந்தோ பாக் வார வந்து சீமான் சொல்லுடைய கருத்தை யாருமே சொல்லலையே. தண்ணியை தடுத்தீங்க, காற்றை தடுக்க முடியுமான்னு யாராவது கேட்டிருக்காங்களான்னு கேட்குறேன். போர் ஒரே அக்க போர்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டேன். இது எனக்கு உடன்பாடா இல்லையாங்கிறது வேற. அவர் இதை சொல்றதன் மூலமா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2026 என்ன வகையான ஒரு ஓட்டு சதவீதத்தை எதிர்பார்க்கலாம் இந்த விவசாய சின்னம் எடுத்து கொடுக்கும் சீமானுக்கு? சீமான் மிகப்பெரிய அளவுக்கு ஜம்பாவார். விஜய் தொடர்பான செய்திகள், பொய்யான போலியான கருத்து கணிப்புகள், ஊடகங்கள் விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. எல்லாமே சீமானுக்கு லாபமாக வரும். காரணம், சீமான் ஒரு எலிஜிபிள் லீடர்னும் விஜய் இன்எலிஜிபிள்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார். சிஏ எதிர்ப்புன்னு கமல்ஹாசன் அளவு கூட எலிஜிபிலிட்டி இல்லாமல் 39 கேண்டிடேட் இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அவரால் 234 கேண்டிடேட் போட முடியாது. பட் அவர் ஏதோ 234 கேண்டிடேட் போடுற மாதிரியும் அவருக்கு வாக்கு சதவீதம் வர மாதிரியும் போலியா பொய்யா பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி வதந்திகளை பரப்பிட்டு இருப்பார். எப்படி கமல் சீமான் கம்பேரிசன் சீமானை உயர்த்திச்சோ, எப்படி தினகரன் சீமான் கம்பேரிசன் சீமானை உயர்த்திச்சோ, அதே மாதிரி சீமான் விஜய் கம்பேரிசனும் சீமானை உயர்த்தும். இந்த இடத்துக்குள்ள சீமான் தன்னுடைய தெளிவான நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுக சொல்கிறாரு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, பாஜக அதிமுக கூட்டணியில் அதிமுக 23% வாக்காளர்களும் பாஜக ஓட்டர்ஸை வந்து பாஜக வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்கங்கிற அடிப்படையில் அவர் வந்து பாஜகவுக்கு எதிரான தன்னோட அரசியல் களத்தை பெருசாக ஆடுறாரு. சரி தப்புக்குள்ளே வரல, அவர் என்ன செய்கிறாருங்கிறதுக்குள்ளே தான் நான் சொல்கிறேன். இது இந்து அறநிலைத்துறையில் ஒரு கிறிஸ்தவரையும் முஸ்லீமையும் போடுவீங்களான்னு கேட்குறாரு. அதே மாதிரி காஷ்மீர் வார் பிரச்சனையில் அவரோட கருத்துக்கள், சிந்து நதி நீர் பிரச்சனைலாம் சரி, இதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது. காரணம், 23% எடப்பாடி பழனிசாமி ஆதரவு வாக்குகளும் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அது பொருந்தா கூட்டணியாக போயிருமா, எலித்தவள நட்பாக போயிருமா? 2024 எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் ஒரே நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. இந்தியா கூட்டணியும் வேண்டாம், என்டிஏ வேண்டாங்க நிலைப்பாடு தான் எடுத்தாங்க.
அந்த நிலைப்பாட்டில் சீமான் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள்னு சொல்லி தன்னோட நிலைப்பாட்டை எடுத்து களமாடினார். அதில் எடப்பாடியும் அதே நிலைப்பாட்டுக்குள்ளே தான் அங்கே நின்னார். இப்போ எடப்பாடி பல்ட்டி அடித்து பாஜக சைடு போயிட்டார். நான் வரவேற்கிறேன். மோடிக்கு 20% ஓட்டு உள்ளுக்குள்ளே வர்றது, பாஜக எதிர்ப்புலேருந்து வர்றதை மோடி ஃபார் PM 2020 வரவேற்கிறேன். பட் அந்த வாக்குகள் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் களத்துக்குள்ளே இருக்கும். அது சீமானுக்கு வந்து தனக்கு ஆதரவை கொடுக்கணும்னு அவர் கடுமையான பாஜக எதிர்ப்பை, யாரும் சொல்லாத பாஜக எதிர்ப்பை, இன்னும் சென்சிட்டிவான இண்டோ பாக் மேட்டர்லேயே வந்து சீமான் கடுமையாக எதிர்த்து பண்ணுறாருன்னா தமிழ் மண்ணில் தனக்கு அது ஆதரவு வளையத்தை கொடுக்கும்னு கருதுறாரு. ஸோ 214 தனிச்சு போட்டியிடுங்கள தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. விஜய் இன்னும் தனித்து போட்டியா கூட்டணியாங்கிறதுல இல்லை. விஜய் தரப்பு போலியான பொய்யான கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடுவாங்க. அது சீமான உயர்த்தம். அதுவும் சீமானுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஸோ சீமானுக்கு அரசியல் என்பது 5வது முறை தனித்து போட்டியிடுறது. இப்போ விஜய் வந்து அருந்ததியருக்கு ஆதரவாட்டு ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. சீமான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிற தமிழ் ஜாதிகளுங்கிற இதுக்குள்ள வராரு. விஜய் பெரியாருக்கு ஆதரவாட்டு ஸ்டாலின், எடப்பாடி பெரியாருங்கிறதுல இருப்பாரு. சீமான் வந்து பெரியார் எதிர்ப்புங்கிறது தனக்கு வாக்கு பலத்தை கொடுக்கும்னு சீமான் கருதுறாரு. பஞ்சமரலத்தை மீட்கணும்னு சீமான் களத்துக்குள்ளே வருவார். இந்தியன் மேடு ஃபாரின் லிக்யூர் தேவையில்லை, கல் வேணும்னு சீமான் வருவார். மேய்ச்சல் நிலங்களை அந்த மக்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கணும்னு சீமான் வருவார். இப்படி பல இஷ்யூகளை வச்சு தொடர்ந்து 5வது முறையாக தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமானுக்கு வந்து பெரிய அளவு மக்கள் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 8-18 ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சீமானுக்கு இருக்குங்கிறதா நான் கருதுறேன். பல இஷ்யூ சொன்னீங்க சார். இப்போ இந்த இண்டோ பாகிஸ்தானை சொல்லும்போது அவருடைய கணக்கு என்னவாக இருக்குது? இஸ்லாமியர்களின் ஓட்டுக்கு ஒரு குறி வைக்கிற மாதிரி பார்க்கலாமா? அதை இஸ்லாமியர் வாக்குகளுக்குன்னு அதை நீங்கள் சுருக்கி பார்க்காண்டாம். 23% எடப்பாடி பழனிசாமி அணிக்கு விழுந்த வாக்குகளும் இந்தியா கூட்டணி என்டிஏயும் எதிர்த்து விழுந்த வாக்குகள். அதே நிலைப்பாட்டில் சீமான் இருக்கிறாரு. ஆனால் அதே நிலைப்பாட்டில் பெரிய ஹீரோவா மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசு, மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசியும் எதிர்த்து நிற்கவர்னு ஐயா CV சண்முகத்தை நான் பலமுறை புகழ்ந்து நியாயமாட்டு உண்மையை புகழ்ந்து பேசியிருக்கிறேன். இப்போ அந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி மாறும்போது அவரோட நிழலாக இருக்கக்கூடிய CV சண்முகமும் அதுக்குள்ள தாக்கு பிடிச்சு நிற்க முடியுமாங்கிறது கேள்விக்குறியாக வருது. ஸோ அந்த வாக்கில் ஒரு பகுதியை அவர் எதிர்பார்க்கிறார். இஸ்லாமியர் வாக்குன்னு அதை சுருக்கி பார்க்க விரும்பல. அந்த திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள்னு ஒரு பிரச்சாரத்தை எடுத்து தான் 8% எடுத்தார். இப்போ அதே பிரச்சாரத்தில் தான் புரட்சி தலைவர், புரட்சி தமிழர்னு எடப்பாடி பழனிசாமி நின்னார். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறும்போது அதே நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கக்கூடிய சீமானுக்கு அந்த நிலைப்பாடு வாக்காளர்கள் வருவாங்கங்கிறது சீமானுக்கு எதிர்பார்ப்பு. இல்லை சார், தனியாகவே களம் கண்டுக்கிட்டு இருக்காரு சீமான். இப்போ வரைக்கும் கிராஃபில் டவுனே கிடையாது, எல்லாம் அப்பில் தான் போய்கிட்டு இருக்கு. 1 ஆரம்பிச்சது 8 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த கிராஃப் 2026 டவுனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா MP எலெக்ஷன் வச்சு நம்ம சொல்ல முடியாது இல்லை. அப்போ எல்லாருமே அதிமுகவா திமுகன்னு வேறு வழி இல்லாமல் நாம் தமிழர்னு போனாங்க. இந்த அதே வாய்ப்பு இந்த வாட்டி அமையும் நினைக்கிறீங்களா 26க்கு? MP எலெக்ஷன்ல 8 எடுத்தவர் சட்டமன்ற எலெக்ஷன்ல 18 எடுப்போன்னு உறுதியாக இருக்கிறார். அது அவரசியமாக முன்னிறுத்தி ஒரு சிம்பல் கிடைச்சி வரக்கூடிய ஒரு தேர்தல். ஆனால் நிறைய நிர்வாகிகள் விலகி போகிறத பார்க்க முடியுது சார் சமீபத்தில் இருந்து. ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரம் விலகி போன பிறகு தானே அவருக்கு வாக்கே கூடிச்சு. ஓகே சார், இந்த தனி சின்னம் இப்போ விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு தகவல், அதாவது இவர் இதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் சந்திச்சாங்க. ஸோ பாஜகவோட மறைமுக ஆதரவு நிலைப்பாடும் இருக்குதுன்னு ஒரு மேலே ஒரு சாயம் பூசுறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பூசத்தான் செய்வாங்க. அது நாம் அவங்கள பூசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதே குற்றச்சாட்டு அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே இருந்துட்டு தானே இருக்குது. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னு தானே பார்க்கணும். இன்றைக்கி இந்தியாவிலே அந்த இண்டோ பாக் வார வந்து சீமான் சொல்லக்கூடிய கருத்தை யாருமே சொல்லலையே. அறநிலைத்துறையில் ஒரு கிறிஸ்தவரையும் முஸ்லீம் போடுவீங்களாங்கிற வார்த்தையை சீமானத்துறையான்னு கேட்கலையே. இது மக்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதே போல தானே முன்னாடியும் ரஜினிகாந்த் சந்திச்சு வந்துட்டு சங்கி அப்படின்னா நண்பனை வார்த்தையும் பயன்படுத்தினாரு. அது தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. அதாங்க, இந்த அறநிலைத்துறையில் கிறிஸ்தவரையும் முஸ்லீமையும் ஏன் போடலன்னு எந்த தலைவராக கேட்டிருக்காங்களான்னு கேட்குறேன். இல்லை, அர்த்தம் புரியுதுல்ல அவங்க? புரியுது. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இந்தியா அரசாங்கத்தின் தோல்வின்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டேன். தண்ணியை தடுத்தீங்க, காற்றை தடுக்க முடியுமான்னு யாராவது கேட்டிருக்காங்களான்னு கேட்குறேன். போர் ஒரே அக்கப்போர்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டேன். இது எனக்கு உடன்பாடா இல்லையாங்கிறது வேற. அவர் இதை சொல்றதன் மூலமா 23% எடப்பாடிக்கு வாக்குல ஒரு பகுதி தனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு 36% வாக்கு விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ள இருந்தது.
அவரோட போராட்டத்தை ஆதரித்து நாம் தமிழர் வந்தாங்க. இடும்பாவனம் கார்த்திக்கும் ராவணனும் அந்த போராட்டத்தை ஆதரிச்சாங்க. சீமானே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரித்தோம், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் எல்லாமே பேசினார். ஆனால் நாம் தமிழர் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியோ சீட் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியோ இல்லாத எடப்பாடி வாக்கில் 1% வாக்கு தான் எடுக்க முடிஞ்சுது. அந்த தேர்தலில் எடப்பாடிக்கு நெருக்கமாக போய் எடப்பாடி போராட்டத்தை வாழ்த்தி பேசினது இடும்பாவனம் கார்த்திக்கும் சகோதரர் ராவணனும். ஆனால் கிடைச்சது 1% வாக்கு தான். பாமக 12% வன்னியர் வாக்குகளை அண்ணாமலை எடப்பாடியை நக்கல் அடிச்சே எடுத்து கொடுத்துட்டார். எடப்பாடி நக்கல் அடிச்சே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுக நக்கல் அடிச்சே அண்ணாமலை 12% வன்னியர் வாக்குகளை எடுத்து கொடுத்துட்டாரு. மாம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு அன்புமணியும் அண்ணாமலையும் விக்கிரவாண்டி வீதிகளில் போனாங்க. 12% வன்னியர் ஓட்டு தான் வந்தது. 23% வாக்குகள் பெரும்பாலும் பறையர் நான் வன்னியர் ஓட்ஸ், சம் வன்னியர் ஓட்ஸ், அன்னியூர் சிவா ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஸ்டாலின், வன்னியர் ஆதரவு ஸ்டாலின் நிலைப்பாடு. அதில் 23% வாக்குகள் ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகள் உதயசூரியனுக்கு போயிட்டு. இது களத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும். ஏசி ரூமில் இருந்து இங்கே பேசிட்டு இருக்கக்கூடிய பிக்கு தெரியுமா, எம்முக்கு தெரியுமா, ஜிக்கு தெரியுமா, எல்லுக்கு தெரியுமா? தெரியுமா? களத்தில் இருந்து அரசியல் பண்ணக்கூடிய டாக்டர் ஐயாவுக்கு அது தெரியும். அப்போ இந்த வாக்குகள் எடப்பாடி கண்ட்ரோலில் இல்லை. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அவரை நம்பி கூட்டணி போனால் வெற்றி வாய்ப்பு நமக்கு இல்லை. ஸோ ஊடகத்தில் இங்கே சென்னையில் இருந்துக்கிட்டு சிலர் பேசுகிற மாதிரி அரசியல் இல்லை, கள அரசியல் நிலவரங்கிறது வேற. ஸோ ராமதாஸ் பல ஆப்ஷனை பார்க்குறாரு. அந்த ஆப்ஷன் திமுக அலையன்ஸ் ஒரு வாய்ப்பு, திருமாவளவன் ஒரு தவறு பண்ணால் அது கூட ஒரு வாய்ப்பாக கூட அது மலரலாம். அது வரை வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அது திருமாவளவன் தவறு செய்யும் வரைக்கும் தானா என்னை பொறுத்தவரை தவறு செய்யும் வரைக்கும் தான் பார்க்குறேன். ஏன்னா இது திமுகவுக்கு மற்றபடி கொடுக்க சீட் இல்லை. ஒன்று. ரெண்டாவது 11 பொருந்தா கூட்டணியாக வேறு அது ஆயிருக்கு. ஜெயலலிதா மாதிரி டாக்டரை கொடுமைப்படுத்தக்கூடியவர் அல்ல மு க ஸ்டாலின். ஒரு மூத்த தலைவராக, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாடுபட்ட தலைவராக பல பிரச்சனைகள், காமராஜ் நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் வர்றதுக்கு, மெர்கண்டைல் பேங்க் மீட்கப்படுறதுக்கு எத்தனையோ பிரச்சனை, தேவேந்திர குல வேளாளர் எழுச்சிக்கு எல்லாம் நின்ன ஒரு தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஸோ அவரை மதிக்கிறாரு. ஆனால் கூட்டணிங்கிற லெவலில் சீட்டு கொடுப்பாராங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது. ஒருவேளையில் திருமாவளவன் ஏதோ பிரச்சனையில் வெளியேறிட்டாருன்னா அதுவரை டாக்டர் ராமதாஸும் பொறுமையோடு தான் தன் காய்களை நகர்த்துவார். அவசரப்பட்டு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத, தன் ஓட்டர்ஸ் மேலே கண்ட்ரோல் இல்லாத, க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடிட்டெல்லாம் உடனே அவசரப்பட்டு டாக்டர் ராமதாஸ் போக மாட்டார். அதே வேளையில் அவர் 20% வாக்க மோடி பிரதமங்கிறதுக்குள்ள பாஜகவுக்குள்ளே கொண்டு வந்து ஆன்டி பிஜேபியை அவர் டைல்யூட் பண்ணதுக்கு எடப்பாடிக்கு பாராட்டுக்கள், நன்றி, மோடிக்காக உள்ள வந்ததை நம்ம வரவேற்கிறோம். அது நம்ம மோடி ஃபார் பிஎம் 2020 அதை வரவேற்றணும், அது நம்ம வரவேற்க தான் செய்யும். பட் ராமதாஸ் என்ன செய்வாருங்கிறதையும் நம்ம கரெக்டாக நம்ம அசஸ் பண்ணி சொல்லி நம்ம கிரெடிபிலிட்டியை காப்பாற்றணும். அப்போ ராமதாஸ் திருமாவளவன் தப்பு பண்ணது வரை காத்திருப்பார். ஏன்னா திருமாவளவன் தவறு பண்ணுனா திமுக காங்கிரஸ் பாமகவும் ஜெயிக்கும். 2004 ஜெயித்திருக்கு, 2006 ஜெயித்திருக்கு. அதே கூட்டணி ஜெயிக்கும், அந்த ஃபார்மேட்டும் ஜெயிக்கும். இதுதான் கள நிலவரம். சும்மா கலைஞர் புரட்சி தலைவி, முத்தமிழறிஞர் கலைஞர் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு நிறைய ஜாதி பிரச்சனைகள் மாநிலம் ஃபுல்லாக வந்துட்டு, இங்கே ஏசி ரூமில் வந்துட்டு ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு அட்டுத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய ஜாதி பிரச்சனைகள் வந்துட்டு தெரியாதவங்களுக்கு பலருக்கும். ஸோ இந்த விஷயங்களை மனசில் கொண்டு காங்கிரஸ் இருந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம் சொந்தரம். அப்போ பாமக வன்னியர், திமுக ஓட்டு, திமுக கிறிஸ்டின் முஸ்லீம் வன்னியர் ஓட்டு ஜெயித்திரமில்ல. 2004 ஜெயித்திருக்கு, 2006 ஜெயித்திருக்குல்ல. அதைத்தானே டாக்டர் ராமதாஸ் நுணுக்கமாக கணக்கு போடுவார். ஏதோ 3 பேர் சேலத்தில், அதுவும் டஃப்பு, ஜெயிக்கிறதுக்காக அவர் அரசியல் பண்ணுவார். ஸோ அப்போ அவர் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர வாடி இருக்குமா கொக்குன்னு திருமாவளவன் தவறு பண்ண மாட்டாரா? நம்ம திமுக காங்கிரஸ் பாமக அணி வந்துட மாட்டோமான்னு டாக்டர் ராமதாஸ் அந்த கணக்குள்ளே போடுறாரு. இன்னும் சில கணக்குகள் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குது. அதை சொன்னால் சேம் சைடு கோல் போட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்ல விரும்பலை. என்னால் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாலும் வைப்போமே தவிர பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம்னு 2019 சொன்னார் ஐயா. ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ திமுக காங்கிரஸ் பாமகன்னா ஜெயிக்கும்னு நினச்சார், லாபி பண்ணார்.
அது ஸ்டாலின் திருமாவளவன் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு பண்ணிட்டாரு. திருமாவளவனை பயன்படுத்தி அந்த அரசியல் வெற்றி பெற்றனால தான் கலைஞரை விட ராஜதந்திரமும் அரசியல் முதிர்ச்சியும் பெற்ற ஒரு பெரிய ஆளாட்டு ஸ்டாலின் உயர்ந்துட்டார். கலைஞரை விட ஸ்டாலின் உயர்ந்ததுக்கு காரணம் ராமதாஸ் திருமாவளவனை பயன்படுத்தி 2019 20 சீட்டையும் ஜெயித்துட்டாரு வடக்க. அதே மாதிரி ஒரே சீட்டு தானே ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்குமார் மட்டும் வெற்றி பெற்றார், மற்றெல்லாம் ஜெயித்துட்டாங்கல்ல. அதே மாதிரி இப்பவும் வடக்க 20 சீட்டையும் ஸ்டாலின் ஜெயித்துட்டாருன்னா திருமாவளவனுக்கு 2 சீட்டு கொடுத்து ஜெயித்துட்டாரு. அப்போ கலைஞரை விட அந்த இடத்துக்குள்ள அரசியல் மதிநுட்பத்தில் ராஜதந்திரத்தில் ஸ்டாலின் உயர்ந்துட்டார். எனிவே சந்தர்ப்ப நந்தர்ப்பம் காரணமாக திருமாவளவன் தப்பு பண்ணால் அந்த இடத்துக்குள்ள டாக்டர் தெளிவாக வந்துடுவார். அது கொடுக்குறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டுனே ஆயிரும், எம்பி போஸ்ட்டு அங்கே ஸ்டாலினுக்கு கிடைச்ச மாதிரி. க்ளோசிங் கார்ட்ஸ் பிளேயிங் ஹிஸ் கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட். உடனே முடிவு எடுக்க மாட்டார், கடைசியில் தான் முடிவு எடுப்பார். எல்லா சாதக பாதங்களையும் பார்த்தா முடிவு எடுப்பார். 3 முறை தோத்த அதிமுக கூட்டணிக்குள்ளே போய் தோத்தா வன்னியர் ஓட்டுகளும் பாமகவும் வந்து அதிமுகவிலே கரைஞ்சிடக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்குது. எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் அவர் பண்ணுவார். இதையும் தாண்டி அதிமுக கூட்டணி வேணும்னு அவர் முடிவு எடுத்தாலும் கூட 35 சீட்டுக்கெல்லாம் குறையாம தான் அவர் வாங்கியிருப்பார். ஸோ டப் ஃபார்கெய்னர் அவர் தான் பாமக. அவர் அன்புமணி நல்லா வரணும்னு தான் நினைக்கிறார். அன்புமணிக்கெல்லாம் எதிராக போக மாட்டார். உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம். நீரடி நீர் வளர்வதிலே ஒரு தாய் மக்கள் ஒன்றா தான் நிற்பாங்க, ஒன்றா தான் நின்று டஃப்பாக பார்கெயின் பண்ணுவாங்க. பாஜகவின் தமிழ்நாட்டின் நம்பிக்கை முகமாக பார்க்கப்பட்டவர் அண்ணாமலை பதவி மாற்றத்திற்கு பிறகு பெரிய அளவில் சோபிக்கலையே பாஜக. இப்போ எதுவும் பெரிய அளவில் தெரியலை. அண்ணாமலை இருந்தால் ஒரு பவரோடவே இருக்கு இன்னும் டைம் கட்சி. இப்போ ஒரு டவுனில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை, அப்படி நம்ம எடுப்பிலே நயனார் நாகேந்திரனை குறைச்சி எதுவும் மதிப்பிடாண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை எடுத்த 10.4%, அதிமுகவின் 19.4. அதான் முபாரக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாம் குறைச்சி தான் அதை பார்க்குறேன். இதில் பலத்துக்கேற்ற சீட்டு 22 சீட்டு அதிமுகவுக்குன்னா 11 சீட்டாவது மாம்பழத்துக்கு பாஜகவுக்கு. நான் மற்ற மீதி 7% சேர்க்கல. ராமதாஸ், இவங்க தினகரன், சைக்கிள் அண்டு ஓபிஎஸ் இவங்கள சேர்க்கல. தாமரையில் நின்றவங்களை மட்டுமே சேர்க்குறேன். அப்போ தாமரைக்கு வந்து 100 சீட்டு ரெட்டலைக்குன்னா தாமரைக்கு 50 சீட்டு இருக்கணும். 120னா 60. 2 சீட்டு ரெட்டலைன்னா 1 சீட்டு தாமரை இருக்கணும். இதை நயனார் உறுதிப்படுத்திட்டாருன்னா நயனார் வந்து அண்ணாமலைக்கு கெயினை கன்சால்டேட் பண்ணிட்டாருன்னு நயனாரை பாராட்டலாம். அதுதான் நயனார்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ அவசரப்பட்டு நயனாரை பற்றி எந்த விமர்சனங்களும் ஆசிய பிஜேபி லீடர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன். இல்லை, அண்ணாமலை நிலைப்பாடு, அண்ணாமலை மாற்றப்பட்டது தொண்டர்களுக்கு அதிருப்தி தான். தொண்டர்கள் அது பாதிப்பாக தான் உணர்றாங்க. அது வேறு விஷயம். இல்லை, நம்ம அவர் பதவி மாற்றத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய பதவி வரப்போகுது, ஒரு மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இல்லை எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போட்டியிடுவார் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன மாதிரியான மூவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதை எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிகவும் நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.